ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 6ல் தமிழ்நாட்டின் வரலாறு மரபு மற்றும் பண்பாடு அந்த டாப்பிக்லேருந்து தமிழ் சமுதாய வரலாறில் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நிறைய பேர் வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 400 ருபீஸில் வந்து தமிழ் ஜிஎஸ் கரண்ட் அஃபேர்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்த்து காம்போ ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபைனல் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லை இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து 6லேருந்து 12th வரை ஃபுல் நோட்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம், நியூ அண்ட் ஓல்டு புக் ரெண்டே கம்பைன் பண்ணி. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். கணக்காயர் என்ற பெயர் எதனை குறிப்பிடுகிறது? கணக்காயர் என்ற பெயர் எதனை குறிப்பிடுகிறது? ஆன்சர் ஆசிரியர்கள். ஆப்ஷன் டி, ஆசிரியர்கள். ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்க. ஆரிய கடவுள்களில் போர்க்கடவுள் மற்றும் காலநிலை கடவுளாக இரு பணிகள் செய்யும் கடவுளாக கருதப்படுபவர் யார்? ஆரிய கடவுள்களில் போர்க்கடவுள் மற்றும் காலநிலை கடவுளாக இரு பணிகள் செய்யும் கடவுளாக கருதப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்திரன். ஆப்ஷன் ஏ, இந்திரன். அடுத்த கேள்வி. சேரர்களின் அடையாள மாலை எது? சேரர்களின் அடையாள மாலை எது? அத்திப்பூ, பனம்பூ, வேப்பம்பூ, தும்பைப்பூ. ஸோ ஆன்சர் பனம்பூ. ஆப்ஷன் பி, பனம்பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரர்களின் அடையாள மாலை. அடுத்த கேள்வி. கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுக்கு உதவியவைகள் யாவை? கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுக்கு உதவியவைகள் யாவை? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஐம்பெருங்குழு மற்றும் என்பேரயம். ஐம்பெருங்குழு மற்றும் என்பேரயம். அடுத்த கேள்வி வந்து பாருங்க. கூன் பாண்டியனின் உண்மையான பெயர் என்ன? கூன் பாண்டியனின் உண்மையான பெயர்? ஆன்சர் நெடுமாறன். ஆப்ஷன் ஏ, நெடுமாறன். அடுத்த கேள்வி வந்து பாருங்க. பொறுத்துக. புலவர்கள் மற்றும் பாட பெற்றவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க. பரணர், அலிசி, ஔவையார், எழினி, காக்கை பாடியனார், நல்லி, கொல்லிமலை கண்ணனார், குட்டுவன். சரிங்களா? ஸோ புலவர்கள் மற்றும் பாட பெற்றவர்கள் கொடுத்துருக்காங்க. பரணர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அலிசி, ஔவையார் எழினி, காக்கை பாடியனார் வந்து நல்லி, கொல்லிமலை கண்ணனார் வந்து குட்டுவன். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன? 3, 4, 2, 1. ஆப்ஷன் சி, 3, 4, 2, 1 தான் சரி. அடுத்த கேள்வி. தொடக்கத்தில் ரோமானியர்கள் எந்த உலோகத்தில் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட காசுகளை வெளியிட்டனர்? தொடக்கத்தில் ரோமானியர்கள் எந்த உலோகத்தில் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட காசுகளை வெளியிட்டனர்? ஆன்சர் வெள்ளி காசுகள். ஆப்ஷன் டி, வெள்ளியினால் செய்யப்பட்ட காசுகள். சரிங்களா? உலோகம் வெள்ளி. அடுத்த கேள்வி. பாணன் எனப்படுபவர் யார்? பாணன் எனப்படுபவர் யார்? ஸோ யாருப்பா பாணன் என்பவர் யார் அப்படின்னா பாட்டு பாடுபவர். ஆப்ஷன் ஏ, பாட்டு பாடுபவரை என்ன சொல்லுவாங்கன்னா பாணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்க. பேரரசர் அகஸ்டஸ் காலத்திலேயே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வணிக தொடர்புகள் இருந்தது என்பதை ரோமாபுரி நாணயங்களை கவனத்துடன் படித்த பிறகு இக்கூற்றினை வெளிப்படுத்தியவர் யார்? பேரரசர் அகஸ்டஸ் காலத்திலேயே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வணிக தொடர்புகள் இருந்தது என்பதை ரோமாபுரி நாணயங்களை கவனத்துடன் படித்த பிறகே இக்கூற்றினை வெளிப்படுத்தியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, திரு ஆர் செவேல். அடுத்த கேள்வி வந்து பாருங்க. இயலமைப்பு புவியியல் தமிழ் பாரம்பரியத்தில் இயற்கை சார்ந்து அமைதல் நிலங்களை 5 பெரும் பிரிவுகளாக வழங்குகிறது. பின்வருவனவற்றை பொறுத்துக. ஸோ சொல்லுங்கள். 5 திணைகளை கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி வந்து மலைப்பகுதி, முல்லை வந்து காட்டுப்பகுதி, மருதம் வளமான பகுதி,
ஸோ நெய்தல் கடல் பகுதி. சரிங்களா? ஸோ 5 திணைகள் வந்து என்னென்ன பகுதிகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்லையும் நம்ம படிக்கிறோம்ல. சொல்லுங்கள். குறிஞ்சி வந்து மலைகள் பகுதி, முல்லை வந்து காட்டுப்பகுதி, மருதம் வந்து வளமான பகுதி, நெய்தல் வந்து கடல் பகுதி. ஆன்சர் 4, 2, 1, 3. ஆப்ஷன் டி 4, 2, 1, 3 தான் சரி. அடுத்த கேள்வி, ரோமாபுரி பேரரசு உருவாவதற்கு முன்பிருந்த மலபார் கடற்கரைக்கும் அரேபியாவிற்கும் இடையே வியாபார தொடர்பு இருந்தது என கூறியது யார்? ரோமாபுரி பேரரசுக்கு உருவாகத்துக்கு முன்பிருந்தே மலபார் கடற்கரைக்கும் அரேபியாவிற்கும் இடையே வியாபார தொடர்பு இருந்தது என கூறியது யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஏபி இப்ராஹிம் குன்சி அவர்கள். அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றினை டேஷ் மாவட்ட டேஷ் கல்வெட்டுகளின் மூலம் அறியலாம். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றினை டேஷ் மற்றும் டேஷ் மாவட்ட டேஷ் கல்வெட்டுகள் மூலம் அறியலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ உத்தரமேரூர் மாவட்டம் காஞ்சிபுரம் கல்வெட்டுகளின் மூலம் அறியலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி, சங்க கால நிலங்களுடன் தொடர்புடைய தெய்வங்களை சரியாக பொறுத்துக. 5 திணைகள் வந்து கண்டிப்பாக நம்ம 10th புத்தகத்து தமிழ் இருக்கும், அந்த டேப்லேஷன் கண்டிப்பாக படிச்சுங்க. சரிங்களா? இது தெய்வங்கள் கேட்பாங்க, பூக்கள் கேட்பாங்க, அங்கே இருந்த என்ன தொழில்கள் கேட்பாங்க, மக்கள் யாருன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே 5 திணைகள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும். மருதம் தெய்வம் வந்து யாருப்பா? இந்திரன். நெய்தலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வருணன். பாலை நிலத்துக்குரிய கடவுள் வந்து கொற்றவை. முல்லைக்கு வந்து மாயோன். சரிங்களா? மருதம் வந்து இந்திரன், நெய்தல் வந்து வருணன், பாலை வந்து கொற்றவை, முல்லை நிலத்திற்குரிய கடவுள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயோன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ தமிழ்லையும் கேட்பாங்க, யூனிட் 6 அதுலேயும் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், 3வது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் யார்? 3வது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் முடத்திருமாறன் அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி முடத்திருமாறன் அவர்கள். அடுத்த கேள்வி, சங்ககால சமூகத்தில் பணம் என்ற சொல் எதை குறிப்பதாக அமைகின்றது? சங்ககால சமூகத்தில் பணம் என்ற சொல் எதை குறிப்பதாக அமைகின்றது? ஆன்சர் நெல் அளவை குறிப்பது. ஆப்ஷன் பி நெல் அளவை குறிப்பது. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, பொறுத்துக்க. மன்றம்னா என்னப்பா? கூடுகை நடத்தும் இடம் என்ன சொல்லுவாங்க? மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்தாங்கா அப்படின்னா என்ன? 7 பிரிவுகள். என்பேரயம் அப்படிங்கிறது வந்து நிர்வாக குழு. பொதியில் அப்படின்னா பொது இடம். சரிங்களா? ஸோ மன்றம்னா என்ன? கூடுகை நடத்தும் இடம். சப்தாங்கா அப்படிங்கிறது வந்து 7 பிரிவுகள். என்பேரயம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிர்வாக குழு. பொதியில் அப்படிங்கிறது வந்து ஒரு பொது இடம். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்னப்பா? 3, 4, 2, 1. ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1 தான் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, கபடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன். கபடாபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் வந்து யாருன்னா முடத்திருமாறன் அவர்கள் தான். ஆப்ஷன் சி முடத்திருமாறன். அடுத்த கேள்வி வந்து பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுக. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் சோழர்கள் பற்றிய சரியான வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, அசோக கல்வெட்டில் சோழர்கள் பற்றி முதல் முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அசோக கல்வெட்டில் சோழர்கள் பற்றி முதல் முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சரிதானே? சரிதான். அடுத்தது, தமிழகத்தில் சுதந்திர அரசாக அவர்கள் விளங்கினர். தமிழகத்தில் சுதந்திர அரசாக சோழர்கள் வந்து விளங்கினர். சரிதான். அடுத்தது, கன்னியாகுமரி கல்வெட்டுகள் மற்றும் அன்பில் சாசனமும் சோழர்கள் பற்றி தகவல்களை கூறுகிறது. கன்னியாகுமரி கல்வெட்டும் அன்பில் சாசனம் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் பற்றிய தகவல்களை கூறுகிறது. இதுவும் சரிதான். ஆன்சர் வந்து பாருங்கள், 3ம் சரி. ஆப்ஷன் சி 1, 2, 3ம் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, பின்வரும் பட்டங்களில் பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடையது எது? பின்வரும் பட்டங்களில் பாண்டிய மன்னர்களுடைய தொடர்புடைய பட்டங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவருக்குண்டான பட்ட பெயர்கள் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் மீனவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மீனவர்னு சொல்லுவாங்க. வில்லவர் இல்லை, குடவரும் இல்லை, பஞ்சவர் அப்படிம்பாங்க. சரிங்களா? பாண்டிய மன்னர் என்ன சொல்லுவாங்க? மீனவர்னு சொல்லுவாங்க, பஞ்சவர் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி இப்போ 1, 4ம் சரி.
அடுத்த கேள்வி கூற்று மற்றும் காரணங்கள் கொடுத்திருக்காங்க. தமிழக ஆட்சியாளர்கள் தமிழ் மற்றும் தமிழ் புலவர்களை அவர்கள் அவையில் ஆதரவளித்தனர். தமிழக ஆட்சியாளர்கள் தமிழ் மற்றும் தமிழ் புலவர்களை அவர்கள் அவையில் ஆதரவளித்தனர். சரிதானே? சரிதான். காரணம் வந்து பாருங்க, மன்றம், அவை, அம்பலம் மற்றும் மன்று போன்ற சொற்கள் அரசு அவையில் பயன்படுத்தப்பட்டது. மன்றம், அவை, அம்பலம் மற்றும் மன்று போன்ற சொற்கள் அரசு அவையில் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ காரணம் வந்து சரியில்லை. கரெக்டாக கூற்று மட்டும்தான் சரி. ஸோ இப்போ ஆன்சர் என்னப்பா? கூற்று சரி, காரணம் வந்து சரியான விளக்கம் அல்ல. கரெக்டாக ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, கூற்று பாணினியின் சமஸ்கிருதம் வேதத்தை விட மிகவும் எளிமையாக இருந்தாலும் அது மிகவும் சிக்கலான மொழியாகும். பாணினியன் சமஸ்கிருதம் வந்து பார்த்திங்கன்னா வேதத்தை விட மிகவும் எளிதாக இருந்தாலும் அது மிகவும் சிக்கலான மொழியாகும். சரிதானே? சரிதான். காரணம் வந்து ஒவ்வொரு தொடக்கக்காரர் பாணினியின் இசை வழக்கு சேர்க்கை விதிகளை மேற்கொள்வதில் பெரும் சிரமத்தை மேற்கொள்கின்றனர். ஸோ சரியான காரணம் தானப்பா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிக்கலான மொழின்னு சொல்லுவாங்க. ஸோ கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்த கேள்வி வந்து பாருங்க, பின்வரும் துறைமுகங்களில் சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம் எதுப்பா? பின்வரும் துறைமுகங்களில் சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது இருந்தது? புகார் இருந்தது, கொட்கை இருந்தது, தொண்டியும் இருந்தது. சரிங்களா? உறையூர் வந்து கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் டி, உறையூர் வந்து துறைமுகம் இல்லாத நகரம் சங்க காலத்தில். அடுத்த கேள்வி, இந்திய மருந்து என கிரேக்க மருத்துவர் ஹிப்போகிராட்டிஸ் கூறிய பொருள் என்னப்பா? ஆன்சர் மிளகு. ஆப்ஷன் ஏ மிளகு. இந்திய மருந்து என கிரேக்க மருத்துவர் ஹிப்போகிராட்டிஸ் வந்து சொன்ன அதோட பொருள் என்ன அப்படின்னா, இந்திய மருந்துங்கிறது என்ன? மிளகு தான். சரிங்களா? ஸோ அதோட பொருள் வந்து மிளகு. அடுத்த கொஷின் வந்து பாருங்க, பொறுத்துக. ஐந்திணைகள் மற்றும் கடவுள்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகிருக்கு அந்த கொஷினை. குறிஞ்சி நிலத்துணைய கடவுள் வந்து பார்த்திங்கன்னா முருகன். சரிங்களா? முல்லைக்கு வந்து திருமால். ஸோ அடுத்து மருதம் வந்து இந்திரன். ஸோ நெய்தலுக்கு வந்து வருணன். சரிங்களா? கரெக்டாக குறிஞ்சிக்கு வந்து முருகன், முல்லைக்கு வந்து திருமால், மருதம் வந்து இந்திரன், நெய்தலுக்கு வந்து வருணன். ஆன்சர் 2, 3, 1, 4 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த கேள்வி, கலிங்கத்து பரணியில் குறிப்பிடப்பட்டுள்ள யோகா என்ற சொல்லின் பொருள் விளக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கலிங்கத்து பரணியில் குறிப்பிடப்பட்டுள்ள யோகா என்ற சொல்லின் பொருள் விளக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, ஆன்சர் யோகானா என்ன? மனதை ஒருமுகப்படுத்துதல். ஆப்ஷன் டி, மனதை ஒருமுகப்படுத்துதல், கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம்ல. ஸோ அதுதான். அடுத்த கேள்வி வந்து பாருங்க, கிமு 3ஆம் நூற்றாண்டில் டேஷ் இந்தியாவில் உள்ள மக்களின் பொதுவான மொழியாக பயன்படுத்தப்பட்டது. கிமு 3ஆம் நூற்றாண்டில் வந்து எது வந்து இந்தியாவில் உள்ள மக்களின் பொதுவான மொழியாக கருதப்பட்டது அப்படின்னா பிராகிருதம். ஆப்ஷன் ஏ பிராகிருத மொழி தான். சமஸ்கிருதம் கிடையாது, பிராகிருதம். அடுத்த கொஸ்டின் வந்து படிங்க, சோழர்களை பற்றிய குறிக்கும் முதல் கல்வெட்டு எதுப்பா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சோழர்களை பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு வந்து எதுனா அசோகரின் 13வது பாறை கல்வெட்டு. அசோகரின் 13வது பாறை கல்வெட்டு. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, கீழ்கண்டவைகளில் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு எது? கீழ்கண்டவைகளில் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு எது? ஆன்சர் ஹதிகும்பா கல்வெட்டு. ஆப்ஷன் ஏ ஹதிகும்பா கல்வெட்டு. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுகிறது? பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி காரவேலாவின் ஹதிகும்பா கல்வெட்டு. காரவேலாவின் ஹதிகும்பா கல்வெட்டு. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, சங்க காலத்தில் அம்பணம் என்பது யாது? சங்க காலத்தில் அம்பணம் என்பது யாது? ஸோ இது வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், நெல்லை அளக்க பயன்படும் கருவி. அம்பணம் அப்படின்னா என்னென்னா நெல்லை அளக்க பயன்படும் கருவி. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், சங்க காலத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்பட்ட தெய்வம் எது? சங்க காலத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்பட்ட தெய்வம் எது? திருமால், சிவன், முருகன், இந்திரன்.
ஆன்சர் முருகன். ஆப்ஷன் சி முருகன். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், பின்வருபவைகளில் தமிழ் பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான நட்பண்பாக கருதப்படுவது எது? பின்வருபவைகளில் தமிழ் பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான நட்பண்பாக கருதப்படுவது எது? அன்பு, அறம், கற்பு, வீரம். ஆன்சர் கற்பு. ஆப்ஷன் சி கற்பு. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், நடுகள் வழிபாட்டின் 6 படிநிலைகளை குறிப்பிடும் நூல் எது? நடுகள் வழிபாட்டின் 6 படிநிலைகளை குறிப்பிடும் நூல் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருக்குறள், தொல்காப்பியம். ஆன்சர் ஆப்ஷன் டி தொல்காப்பியம். ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின், அல்விலை பிறமான இசைவு திட்டு என்பது? அல்விலை பிறமான இசைவு திட்டு என்பது அடிமை விற்பனை விலை ஆவணம். ஆப்ஷன் டி அடிமை விற்பனை விலை ஆவணம். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் முல்லை நில தலைவன் அல்லாதவர் யார்? கீழ்கண்டவற்றில் முல்லை நில தலைவன் அல்லாதவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருப்பா? வேட்பன். ஆப்ஷன் டி வேட்பன் வந்து முல்லை நிலத்தில் வரமாட்டாங்க. கரெக்டாக? அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், அந்த 5 திணைகள் கண்டிப்பாக படிங்கப்பா, சரியா? ஸோ அந்த 10th தமிழ் புக்கில் வந்து டேப்லேஷனில் கொடுத்துருப்பாங்களா, ஸோ அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கொஷின் வந்து தமிழ்லையும் கேட்குறாங்க, ஜிஎஸ்லேயும் வருது. கரெக்டாக? நிலப்பகுதிகளை அதோடு தொடர்புடைய விலங்குகளுடன் பொறுத்துக. ஸோ 5 திணைகளும் விலங்குகள் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாமா? குறிஞ்சிக்கு என்ன விலங்குப்பா வரும்? குறிஞ்சி புலி, சரியா? குறிஞ்சி புலி. பாலை வந்து நரி. முல்லை ஆடு. மருதம் எருமை. சரிங்களா? குறிஞ்சி புலி, பாலை நரி, முல்லை ஆடு, மருதம் எருமை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 3, 4, 1, 2 ஆப்ஷன் சி தான் வந்து சரி. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேப்லேஷனில் 5 திணைகளும் வந்து ஃபுல்லாக தொழில்கள் என்னென்ன, 5 திணைகள் தெய்வம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டேப்லேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஷின், யவன பிரியா என்ற சொல் டேஷை குறிக்கிறது? யவன பிரியா அப்படிங்கிற சொல் வந்து எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுப்பா? ஆன்சர் மிளகு, பெப்பர். சரிங்களா? ஆப்ஷன் ஏ மிளகை குறிக்கிற சொல் தான் இது யவன பிரியா. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், டேஸ் கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முறையை பற்றி குறிப்பிடுகிறது? எந்த கல்வெட்டு வந்து சோழர்களின் கிராம நிர்வாக முறையை பற்றி குறிப்பிடுகிறது? உத்திரமேரூர் கல்வெட்டு. ஆப்ஷன் ஏ உத்திரமேரூர் கல்வெட்டு. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், அசோகரின் எந்த முக்கிய பாறை ஆணையில் சேர, சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களை பற்றி குறிப்பு இடம் பெற்றுள்ளது? அசோகரின் எந்த பாறையில் வந்து பார்த்திங்கன்னா சேர, சோழ, பாண்டிய மன்னர்களை பற்றி குறிப்பு இடம் பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த பாறைப்பா? ஆன்சர் 13வது பாறை ஆணை. ஆப்ஷன் ஏ 13வது பாறை ஆணை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் சங்ககால பெண்கள் நெற்றியில் அணியும் நகைகளில் அடங்காதது எது? அதாவது எது வந்து இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சங்க காலத்தில் வந்து பெண்கள் நெற்றியில் அணியும் நகைகளில் அடங்காது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது வந்து வராது? வயந்தகம் இருக்கும், புல்லகம் இருக்கும், மகர பகுவையும் இருக்குது. சரிங்களா? ஸோ முத்தாரை இல்லைங்க. சரிங்களா? ஆப்ஷன் டி முத்தாரை வந்து கிடையாது. அடுத்த கேள்வி, சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. என்ன எழுத்து முறை இருந்தது? தமிழ் பிராமி எழுத்துக்கள். சரிங்களா? ஆப்ஷன் சி தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான் சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், தமிழ்நாட்டில் நகரமயமாதல் டேஸ் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை கீழடி அகழாய்வு கூறுகின்றது? தமிழ்நாட்டில் நகரமயமாதல் வந்து எந்த நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை கீழடியில் இருக்கிற அகழாய்வு கூறுகின்றதுன்னு கேட்டிருக்காங்க. 6ஆம் நூற்றாண்டு பொது ஆண்டு முன். ஆப்ஷன் டி 6ஆம் நூற்றாண்டு பொது ஆண்டு முன். ஸோ நோட் பண்ணிக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இப்போ இந்த ஆண்டுகள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், பொறுத்துக்க சொல்லுங்கள். நாளிகை வட்டில்னா நேர அளவு. நாளினா சிறிய அளவை. அம்பாரம் அப்படிங்கிறது வந்து என்ன? பெரிய அருங்கோண அளவை. சரிங்களா? பெரிய அருங்கோண அளவை. பதக்குன்னா குதிரை கிராம் அளவு. சரிங்களா? நாளிகை வட்டில் அப்படிங்கிறது வந்து நேர அளவு. நாளி அப்படிங்கிறது வந்து சிறிய அளவை. அம்பாரம் அப்படிங்கிறது வந்து பெரிய அருங்கோண அளவைன்னு சொல்லுவாங்க. பதக்குன்னா குதிரை கிராம் அளவு. சரிங்களா? ஆன்சர் வந்து 4, 1, 2, 3. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ஸோ இந்த மாதிரி வந்து அளவைகள் சம்மந்தப்பட்ட கொஷினும் பார்த்துக்கோங்க. பொறுத்துக்களை ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்களா?
அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், சங்கம் என்ற சொல் எதை குறிக்கின்றது? சங்கம் அப்படிங்கிற சொல் வந்து எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தமிழ் கவிஞர்களின் அவை. ஆப்ஷன் சி, தமிழ் கவிஞர்கள் அவை தான் குறிக்குது சங்கம் அப்படிங்கிறது வந்து. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், உழவு தொழிலுக்கு அடுத்தபடியாக பழங்கால தமிழர்கள் டான்ஸ் தொழிலில் ஈடுபட்டிருந்தனர். உழவு தொழிலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த தொழிலில் வந்து ஈடுபட்டு இருந்தார்கள்னு கேட்குறாங்க. சரிங்களா? வாணிபம். ஆப்ஷன் பி, வாணிபம். அதாவது வந்து வேளாண்மைக்கு அடுத்தது வாணிபம். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், குறிஞ்சி சங்ககால சமூகத்தில் கூறப்பட்டுள்ள திணை என்னும் நிலப்பரப்பு பிரிவுகளை சரியாக இணைப்படுத்துக. குறிஞ்சிக்கு என்னப்பா? குறிஞ்சி வந்து மலைப்பகுதி. முல்லை வந்து காடு சார்ந்த மேய்ச்சல் பகுதி. மருதம் என்னப்பா சொல்லுங்கள்? மருதம் வந்து விவசாய பகுதியா? அடுத்து நெய்தல் வந்து கடலோர பகுதி. பாலை வந்து பாலைவன பகுதி. சரியா? ஸோ நம்ம சொன்னால் அந்த 5 இணைகள் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th தமிழில் இருக்குது. கரெக்டாக 10th தமிழ் புக்கில் வந்து டேப்லேஷனில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேப்லேஷன் ஃபுல்லாக மனப்பாடமாவது பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், சங்க புலவர்கள் தங்கள் கவிதைகளை எங்கே வகைப்படுத்தினர்? சங்க புலவர்கள் தங்கள் கவிதைகளை எங்கே வகைப்படுத்தினர்? மதுரை, திருச்சி, கரூர், பூம்புகார், பட்டினம். ஆன்சர் மதுரை. ஆப்ஷன் ஏ, மதுரை. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர் என்ன? ஸோ இது ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல, என்னப்பா எழுத்து வடிவம் பயன்படுத்துகிறாங்க? தமிழ் பிராமி எழுத்துக்கள். சரிங்களா? ஸோ இது வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகுதா? செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகிருக்கு இந்த கொஷினை. அடுத்து வந்து பாருங்கள், முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று கூறும் வெளிநாட்டு நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று கூறும் வெளிநாட்டு நூல் எதுப்பா? இயற்கை வரலாறு. ஆப்ஷன் ஏ, நேச்சுரல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, இயற்கை வரலாறு. அடுத்த கொஷின், சங்ககால சமூகத்தின் வீரமிக்க பொழுதுபோக்காக டேஷை கருதினர். சங்ககால சமூகத்தின் வீரமிக்க பொழுதுபோக்காக ஏறு தழுவுதல் வந்து இருந்தது. சரிங்களா? ஆப்ஷன் ஏ, ஏறு தழுவுதல். அடுத்த கேள்வி, சங்க காலத்தில் நாள் ஒன்றுக்கு டேஷ் நாளிகைகள் இருந்தனர். சங்க காலத்தில் நாள் ஒன்றுக்கு டேஷ் எத்தனை நாளிகைகள் இருந்ததுப்பா? 60. ஆப்ஷன் டி, 60 நாளிகைகள் இருந்தனர். அடுத்த கேள்வி, பண்டைய காலங்களில் இந்தியாவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற வர்த்தக மார்க்கம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. பண்டைய காலங்களில் இந்தியாவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற வர்த்தக மார்க்கம் என்னன்னு சொல்லுவோம்? டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஹர்பல் மார்க்கம். ஆப்ஷன் பி, ஹர்பல் மார்க்கம்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, சங்க காலத்தில் தங்கத்தினை மதிப்பிடுகிற அளவாக இருந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. சங்க காலத்தில் வந்து தங்கத்தினை மதிப்பிட பயன்படுத்தப்பட்ட அளவு வந்து எது அப்படின்னா களஞ்சு. ஆப்ஷன் பி, களஞ்சி வச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தை வந்து அளவிட்டாங்க. ஸோ எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, அளவுகள் கண்டிப்பாக முக்கியம்ப்பா. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், திணை கடவுள் கொடுத்துருக்காங்கப்பா, பொறுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்கள். திணை கடவுள். குறிஞ்சி திணைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகன். முல்லை வந்து திருமால். மருதம் இந்திரன். பாலைக்கு வந்து காளி. சரியா? குறிஞ்சி முருகன், முல்லை வந்து திருமால், மருதம் வந்து இந்திரன், பாலை வந்து காளி. ஆன்சர் என்ன வரும்? 2, 4, 3, 1. ஆப்ஷன் சி, 2, 4, 3, 1 தான் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்படும் பண்டிகை எது? ஸோ ரொம்ப முக்கியம்ப்பா இந்த கொஷினை. சங்க காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்படும் பண்டிகை வந்து எது? ஆடிப்பூரம், ஓணம், நவராத்திரி, திருவாதிரை. ஆன்சர் ஆப்ஷன் டி, திருவாதிரை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் தமிழகம் முழுவதுமே கொண்டாடுவாங்க இந்த பண்டிகையை. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், எந்த காலகட்டத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜரின் வெண்கல சின்னங்கள் வார்க்கப்பட்டனர்? எந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 கைகளுடன் கூடிய நடராஜரின் வெண்கல சின்னங்கள் வார்க்கப்பட்டனர்? ஆன்சர் சோழர்கள் காலம். ஆப்ஷன் பி, சோழர்கள் காலத்தில். சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், சிபாஸ் என்ற சொல் எதை குறிக்கின்றது? சிபாஸ் என்ற சொல் எதை குறிக்கின்றது? வணிக படகுகள். ஆப்ஷன் சி, வணிக படகுகள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்த கேள்வி பாருங்கள், பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்து கூறிய அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரி, பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி என புகழ்ந்து கூறிய அறிஞர் வந்து மார்க்கோ போலோ. ஆப்ஷன் பி மார்க்கோ போலோ அவர்கள். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், சங்ககாலம் என்பது டேஷ் உலோக காலத்துடன் தொடர்புடையது. சங்ககாலம் என்பது இரும்பு. ஆப்ஷன் பி இரும்பு உலோக காலத்தோடு தொடர்புடையது, இரும்பு காலம். சரிங்களா. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், வருணன் என்ற கடவுளை வணங்கியவர்கள் யாருப்பா? ஸோ பொறுத்துகளையும் கேட்கலாம், 5 திணைகளும் கடவுள்களும். சரிங்களா. ஸோ இல்லைன்னா தனியாக மென்ஷன் பண்ணி கூட கேட்கலாம். பாருங்க, வருணன் என்ற கடவுள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த திணை மக்கள் வணங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நெய்தல் நில மக்கள். ஆப்ஷன் சி நெய்தல் நில மக்களுடைய வந்து கடவுள் தான் யார்? வருணன். அடுத்த கொஷின், சங்க காலத்தில் விவசாய நிலங்களை உள்ளிட்ட நிலப்பரப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. சங்க காலத்தில் விவசாய நிலங்களை உள்ளிட்ட நிலப்பரப்பு வந்து எப்படி சொல்லுவாங்க? மருதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி மருதம். ஸோ என்ன, விவசாய நிலங்கம்னால என்ன? மருதம் தான். சரிங்களா. கொஷின் வந்து இப்படி இன்டைரக்டாக கூட கேட்கலாம். அடுத்த கேள்வி, சங்க காலத்தில் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் இறந்தவுடன் அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி உடனடியாக இறந்த சம்பவத்தை டேஷ் என அழைத்தனர். சங்க காலத்தில் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து இறந்த உடனே அவருடைய மனைவி வந்து கோப்பெருந்தேவி அவர்கள் உடனே இறந்துட்டாங்க. அந்த சம்பவத்தை வந்து அறக்கட்பு. ஆப்ஷன் டி அறக்கட்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்த கேள்வி, கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் எது? கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் வந்து பென்னி. ஆப்ஷன் ஏ பென்னி போர். அடுத்த கேள்வி, சங்க காலத்தின் சமுதாயத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எடுத்து கூறுவது எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. சங்க காலத்தின் சமுதாயத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எடுத்து கூறுவது வந்து தொல்காப்பியம். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் நூலில் தான். அடுத்த கேள்வி பாருங்கள், பொருந்தாதே கண்டுபிடிப்பா. சொல்லுங்கள், இதில் பொருந்தாதே எது? சரி, உங்களுக்கான கொஷின் தான். ஸோ எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இதில் பொருந்தாது என்னப்பா, நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது தவறானது. சரிங்களா. அடுத்த கேள்வி, மருத குலத்தில் வாழும் மக்கள் வந்து என்னென்னு சொல்லுவோம்? மருத குலத்தில் வாழும் மக்கள் உழவர் உலத்தின்னு சொல்லுவோமா? ஆப்ஷன் பி உழவர் உலத்தின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக. ஸோ அதுக்கு தான் வந்து 10th தமிழ் புத்தகத்தில் இருக்கிற அந்த 5 திணைகள் டேப்லேஷன் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு பூ, நிலம், தெய்வங்கள் எப்படி வேணால் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம், தொழில்கள். சரிங்களா. ஸோ இந்த கொஷின் கண்டிப்பாக கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயிலோட வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் GS எல்லாமே ஒன்லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், வெறும் 400 rupeesல. சரிங்களா. ஸோ வேணுங்கிறீங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்த கேள்வி, கரிகால சோழனின் இயற்பெயர் என்னப்பா? கரிகால சோழனின் இயற்பெயர் திருமாவளவன். ஆப்ஷன் சி திருமாவளவன். அடுத்த கேள்வி பாருங்கள், சங்ககால சேரர்களின் தலைநகரம் எது? சங்ககால சேரர்களின் தலைநகரம் என்னப்பா? ஆன்சர் வஞ்சி. ஆப்ஷன் டி வஞ்சி. அடுத்த கேள்வி பாருங்கள், புலவர்கள் மற்றும் பாடப்பெற்றவர்கள். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தோமா? செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகுது. கரெக்டாக இந்த கொஷின் அந்த புலவர்களும் பாடப்பெற்றவர்கள் செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகுது. பாருங்கள், புலவர்கள் பரணர் வந்து அலிசி, ஔவையார் வந்து எழினி, காக்கை பாடினார் வந்து பார்த்திங்கன்னா நல்லி, கொல்லிமலை கண்ணனார் வந்து குட்டுவன். கரெக்டாக. பரணர் அலிசி, ஔவையார் எழினி, காக்கை பாடினார் வந்து நல்லி, கொல்லிமலை கண்ணனார் வந்து குட்டுவன். ஆன்சர் 3, 4, 2, 1. ஆப்ஷன் சி 3, 4, 2, 1 தான் சரி. செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகிருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், கீழ்காணும் கல்வெட்டுகளில் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடுவது எது? கீழ்காணும் கல்வெட்டுகளில் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடுவது வந்து ஹதிகும்பா கல்வெட்டு. ஆப்ஷன் பி ஹதிகும்பா கல்வெட்டு. அடுத்த கேள்வி, சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபரணம் எது? சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபரணம் வந்து தொய்யகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ தொய்யகம்னு சொல்லுவாங்க. நம்ம முடியில் வந்து நம்ம இப்போ ஜடவில் வைக்கிறோமல்லப்பா, ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம தலை முடியில் அணியும் ஆபரணம் வந்து எதுனா தொய்யகம் அப்படிம்பாங்க. அடுத்த கேள்வி, சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் யார்? சங்க புலவர்களையும்
இலக்கியங்களையும் வந்து ஆதரித்தவர்கள் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருப்பா? பாண்டியர்கள். ஆப்ஷன் சி, பாண்டிய மன்னர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்க புலவர்களையும் இலக்கியங்கள் எல்லாத்தையும் வந்து ஆதரித்தார்கள். அடுத்த கேள்வி பொறுத்துக்க வந்து பாருங்கள். சிம்ம விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா பல்லவர். ஜெயசிம்மன் வந்து சாளுக்கியர். ஆதித்யா, முதலாம் ஆதித்யவர்மா சொல்லுவோம்ல, ஆதித்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழர். சதகர்ணி வந்து சாத்தவாகனர். கரெக்டாக? சிம்ம விஷ்ணு வந்து பல்லவர், ஜெயசிம்மன் வந்து சாளுக்கியர், ஆதித்யா வந்து பார்த்திங்கன்னா சோழர், சதகர்ணி வந்து சாதவாகனர். கரெக்டாக? ஆன்சர் 2, 1, 4, 3. ஆப்ஷன் சி 2, 1, 4, 3 தான் சரி. அடுத்த கேள்வி, தமிழ் சமுதாயத்தில் மகளிர்களுக்கு கற்பின் குறியீடாக அமையும் மலர் வந்து எதுப்பா? தமிழ் சமுதாயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிருக்கு கற்பின் குறியீடாக அமையும் மலர் வந்து முல்லை. ஆப்ஷன் சி, முல்லை. அடுத்த கொஷின், பின்வரும் சங்க இலக்கிய நூல்களில் சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது? பின்வரும் சங்க இலக்கிய நூலில் சங்க காலத்து சேரர்களை அவங்கள மட்டும் பற்றி குறிப்பிடும் நூல் வந்து பதிற்று 10. ஆப்ஷன் பி, பதிற்று 10. நோட் பண்ணிக்கோங்க. சேரர்கள் அப்படின்னாலே எது? பதிற்று 10 தான். அடுத்த கேள்வி, சரியான விடையை தேர்க. பண்டைய காலத்தில் தமிழர்களின் வணிக அதாவது தொடர்பு நடவடிக்கை பற்றி பின்வரும் கூற்றில் எது உண்மையானவை? எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள். காவிரி பூம்பட்டினம் அனுராதபுரம் என்றும் அழைக்கப்படும். காவிரி பூம்பட்டினம் வந்து அனுராதபுரம் என்றும் அழைக்கப்படும். சரியா? தவறு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள். அல் அங்காடி, நாள் அங்காடி என்று இரு வகையான சந்தைகள் வந்து இருந்தது. கரெக்டாங்க? அல் அங்காடி மற்றும் நாள் அங்காடி என 2 வகையான சந்தைகள் வந்து இருந்தது. எப்போ? பண்டைய கால தமிழர்கள் அந்த வணிகத்தில். சரிங்களா? காலையிலே நைட் 2 மாறி இருக்கும். சரிங்களா? 2 டைம்லேயும் வந்து உங்களுக்கு சந்தைகள் இருந்தது. சரிதான். பழங்கால தமிழர்களோடு யவனர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். பழங்கால தமிழர்களோட வந்து பார்த்திங்கன்னா யவனர்கள் வந்து வணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள். சரிங்களா? ஸோ இதுவும் சரிதான். அப்போ வந்து சரியானதை கேட்டிருக்காங்க. உண்மையானவே ஆன்சர் 2, 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி 2, 3 மட்டும்தான் சரி. அடுத்த கேள்வி, பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடம் எதுப்பா? பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடம் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். மல்லப்பாடி இருக்குது, பெருமுக்கலும் இருக்குது, பையம்பலியும் இருக்குது, சிறுமலையும் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. அனைத்தும் சரி. சரிங்களா? அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து பாருங்கள். பாலை நிலமானது குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பு ஆகும். சரிதானே? பாலை நிலத்தில் வந்து குடியிருக்க முடியாது. குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பு ஆகும். சரிதான். காரணம், பாலை நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்தனர் அப்படிங்கிறாங்க. ஸோ பாலை நிலத்து மக்கள் வந்து விலங்குகளை வளர்த்தனர். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்க முடியாதா? ஸோ கிடையாது. அதில் பாலை நிலத்தில் வீடே நமக்கு இருக்க முடியாது. காரணம் தவறு தான்ப்பா. கூற்று மட்டும் சரி. சரியா? ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் எந்த கல்வெட்டில் தங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என குறிப்பிடுகிறது? பின்வரும் எந்த கல்வெட்டில் தங்கம் வந்து இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என குறிப்பிடுகிறது அப்படின்னா சால்டியன் கல்வெட்டு. ஆப்ஷன் டி, சால்டியன் கல்வெட்டு. அடுத்த கொஷின், புகழூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது? புகழூர் கல்வெட்டு வந்து சேரர்களின் ராஜ்யத்துடன் தொடர்புடையது. ஆப்ஷன் ஏ, சேரர்கள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த கல்வெட்டுகள் கொஷின்ஸ் ரொம்ப முக்கியம்ப்பா. கொஷின் ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். தமிழ் சமூகம் பெற்றிருக்கும் வாய்மொழி வழக்காறுகளை என்னவென்று கூறலாம்? தமிழ் சமூகம் பெற்றிருக்கும் வாய்மொழி வழக்காறுகளை என்னவென்று கூறலாம்? பான் மரபுன்னு சொல்லுவாங்க, பாணர் மரபுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஆன்சர் 2ம் சரி. ஆப்ஷன் சி 1, 2 2மே சரிதான். அடுத்த கேள்வி, கோடிட்ட நிரப்புக. வெச்சி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம் வட்டர்கார் மேற் செல்வது டேஷ் யாம் உட்கா எதிரூன்றல் டேஷ். ஆன்சர் வஞ்சி மற்றும் காஞ்சி. வெச்சி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம் பட்கார் மேற் செல்வது வஞ்சி, வஞ்சியாம் உட்கா எதிரூன்றல் காஞ்சி. சரிங்களா? வஞ்சி மற்றும் காஞ்சி வரும். அடுத்த கொஷின்,
கீழ் வருவனவற்றுள் எவை சோழர்கள் காலத்தில் கல்வி மையமாக திகழ்ந்தது? யார் காலத்தில்? சோழர் காலத்தில் வந்து கல்வி மையமாக இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள் பார்க்கலாம், எது எது வரும்னு. எண்ணாயிரம் இருக்குது, திருப்புவனம் இருக்குது, திருமுக்கூடலும் இருக்குது, திருவொற்றியூரும் இருக்குது. சரிங்களா? ஆன்சர் வந்து அனைத்தும் சரிப்பா. எது எது வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழர் காலத்தில் வந்து கல்வி மையமாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது எது? எண்ணாயிரம், திருப்புவனம், திருமுக்கூடல், திருவொற்றியூர் எல்லாமே சரி. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின், தென்னிந்திய பிராமி கல்வெட்டுகள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையவை என்பதே உண்மையாகும். அப்படியாயின் பிராகிருத அடிப்படை கொள்கைகளையே கல்வெட்டுகளில் குலோச்சன, சரிங்களா, குலோச்சன என்றால் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இது யாருடைய கூற்று? ஆன்சர் முனைவர் கே பிள்ளை அவர்களுடைய கூற்று. முனைவர் கே பிள்ளை அவர்களுடைய கூற்று. அடுத்த கேள்வி, கிபி 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இசை ஸ்வரணங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இசை ஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு வந்து எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் அரச்சலூர். ஆப்ஷன் ஏ அரச்சலூரில் வந்து கல்வெட்டு காணப்பட்டது, பிராமி கல்வெட்டுக்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? எது வந்து சரியாக பொருந்தலைப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம். குறிஞ்சி புணர்தல் சரிதான், முல்லை இருத்தல், மருதம் மூடல், நெய்தல் பிரிதல்ங்கிறாங்க. சரியா? நெய்தல் பிரிதலாக வரும். ஸோ இல்லைல்ல. ஸோ தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ 4 தான் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து தவறு. சரிங்களா? தவறாக கொடுத்துருக்காங்க, பொருந்தாதது. நெய்தலுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஷின், கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் எவை? கிபி 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் வந்து மயில் தொகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். சரிங்களா? எது எது கப்பலை கொண்டு போனாங்க? மயில் தொகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். அடுத்த கேள்வி, ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை டேஸ் செப்பேடுகள் மூலம் அறியலாம்? ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை வந்து கரந்தை செப்பேடுகள் மூலம் அறியலாம். அடுத்தது, தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் 500வர் என்பவர்கள் யார்? தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் 500வர் என்பவர்கள் வந்து வணிக சங்கங்கள். சரிங்களா? வணிகர் சங்கங்கள். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், பொறுத்துக்கப்பா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஐந்தனைகளும் அவங்களோட தொழில்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? குறிஞ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேட்டையாடல், குறிஞ்சி வேட்டையாடல், பாலை சூறையாடல், முல்லை வந்து காளை தழுவுதல், ஜல்லிக்கட்டு. சரிங்களா? மருதம் வந்து என்ன? களை எடுத்தல். கரெக்டாக? குறிஞ்சி வந்து வேட்டையாடுதல், பாலை வந்து சூறையாடல், முல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா காளை தழுவுதல், மருதம் வந்து களை எடுத்தல். ஆன்சர் 4, 1, 3, 2 தான் சரி. அடுத்த கொஷின், டேஷ் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது? எந்த தமிழ் இலக்கிய நூல் வந்து பார்த்திங்கன்னா நடுகள் நடுவதற்கான வழிமுறைகளை குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது? ஆல்ரெடி செகண்ட் டைம் ரிப்பீட்டா நடுகள். ஸோ தொல்காப்பியம் செகண்ட் டைம் ரிப்பீட்டாக இருக்குப்பா, நோட் பண்ணிக்கோங்க, தொல்காப்பியம். அடுத்த கொஷின், ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஸ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார்? ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு அப்படிங்கிற அந்த ஆங்கில நூல் நம்ம பார்த்தோம்ல, அந்த நூலில் டேஷ் இந்தியாவின் முதல் பேரங்காடின்னு சொன்னாங்க. எதை வந்து இந்தியாவின் முதல் பேரங்காடினாரு? முசிறி. ஆப்ஷன் சி முசிறியை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லி தன்னுடைய நூலில் வந்து குறிப்பிட்டுள்ளார் மூத்த பிலினி, ரோம் நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், மன்னர்கள் பெற்ற பட்டங்கள் பொறுத்த சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கள். பாண்டியர் செலியன், சேரர் ஆதவன், சோழர் செம்பியன், ஆய் திதியன். சரிங்களா? பாண்டியர் வந்து செலியன், சேரர் வந்து ஆதவன், சோழர் செம்பியன், ஆய் திதியன். ஆன்சர் 3, 1, 4, 2. ஆப்ஷன் பி 3, 1, 4, 2 தான் சரி.
அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் யார்ப்பா? அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அதியமான் அவர்கள். ஆப்ஷன் ஏ அதியமானா தான் வந்து சத்தியபுத்திரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் எது? பின்வருவனவற்றுள் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் வந்து மதுரை. ஆப்ஷன் ஏ மதுரை. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கேள்வி, கண்ணகிக்கு டேஷால் கோயில் கட்டப்பட்டது? யாரால் கோயில் கட்டப்பட்டது கண்ணகிக்கு? செங்குட்டுவன். ஆப்ஷன் பி செங்குட்டுவனால் கோயில் கட்டப்பட்டது. சரிங்களா? ஸோ இதை பற்றின கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை சிலப்பதிகாரம் இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றின நோட்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எதாவது பிடிஎஃப் தேவைப்படுனா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ வெறும் 400 ரூபாயில் தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ், லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பவை எது எது? சொல்லுங்கள். கிராம நிர்வாகம் இருக்கும், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, முழுமையான தேர்தல் முறை, பராந்தகனின் நிர்வாகம். சரிங்களா? ஸோ எல்லாமே இருக்குப்பா மேற்கூறிய அனைத்தும். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பின்வரும் மானியங்களை கால வரிசைப்படுத்துக. சொல்லுங்கள் பார்க்கலாம் மானியங்கள் பற்றி. ஃபர்ஸ்ட் வந்து வேள்விக்குடி மானியம். வேள்விக்குடி மானியம். ஸோ அடுத்தது ஸ்ரீவாரமங்கல மானியம், அதுக்கடுத்தது சின்னமனூர் மானியம், அப்புறம் சிவகாசி மானியம். சரியா? வேள்விக்குடி மானியம், ஸ்ரீவாரமங்கல மானியம், சின்னமனூர் மானியம், சிவகாசி மானியம். ஆன்சர் 1, 4, 3, 2. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், முல்லை நிலம் பற்றிய பின்வரும் கூற்றுகள் எது சரியானது? முல்லை நிலத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? சொல்லுங்கள். முல்லை நில மக்கள் ஆணிரைகளை வளர்க்கும் தொழிலுடையவர்கள். முல்லைநில மக்கள் ஆணிரைகளை வளர்க்கும் தொழிலுடையவர்கள். சரியா? சரி. அடுத்தது இந்திரனை கடவுளாக வணங்குவர். இந்திரனை கடவுளாக வழங்குவர் அப்படிங்கிறாங்க. சரியா? இந்திரனா வரும், முல்லைநில மக்களுக்கு கிடையாதுல்ல, தவறு. யார் வருவாங்க? திருமால் வருவாரா? இந்திரன் வராது. சரிங்களா? திருமால் தான் வரும். ஸோ அது தவறு. அடுத்து முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த நிலமாகும். முல்லைங்கிறது என்ன? காடும் காடு சார்ந்த நிலம். சரியா? இதுவும் சரிதான். ஆன்சர் என்னப்பா? 1, 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி 1, 3 மட்டும்தான் சரி. அடுத்த கேள்வி, மார்க்கோ போலோ டேஸ் அரசை குற்றவாளிகளுக்கு எதிராக நீதி வழங்குவதில் கடுமை காட்டுவார்கள் என குறிப்பிடுகிறார்? மார்க்கோ போலோ அவர்கள் எந்த அரசை வந்து குற்றவாளிகளுக்கு எதிராக நீதி வழங்குவதில் கடுமை காட்டுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பாண்டியர்கள். ஆப்ஷன் சி பாண்டியர்கள் அரசல் அந்த ஆட்சி காலத்தில். சரிங்களா? அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? எது வந்து தவறுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். தத்துவம் அஸ்விஷிகி கரெக்டு தான். அஸ்விஷிகி. வேதம்னா திரேயி. சரிதான். பொருளாதாரம்னா வர்த்தா தானே வரும். கரெக்டாக. அரசியல்னா தண்டை நீதி வரும். ஐ திங்க் ரெண்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. 3, 4 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, கீழ்காண்பவற்றுள் கால வரிசைப்படுத்துக. ஸோ யாருக்கு அப்புறம் யாருன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு 2ஆம் பராந்தகன். சரி, 2ஆம் பராந்தகன் சரிதான். அடுத்து வீரராஜேந்திரன், விக்ரம சோழர், 3ஆம் ராஜேந்திரன். சரிங்களா? ஃபஸ்ட் வந்து 2ஆம் பராந்தகன், வீரராஜேந்திரன், விக்ரம சோழர், அடுத்து 3ஆம் ராஜேந்திரன். ஆன்சர் 1, 4, 3, 2 தான் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள், தமிழ்நாட்டில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் எங்கேப்பா இருக்குது? தமிழ்நாட்டில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் வந்து மல்லப்பாடியில் தான் இருக்குது. ஆப்ஷன் பி மல்லப்பாடியில் தான் இருக்குது. தொழில் அகலாய்வுகள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்ப்பா. எந்தெந்த அகலாய்வில் வந்து யார் யார் மேற்கொண்டாங்க, என்னென்ன கிடைச்சிது. ஸோ இது வந்து நம்ம ஹிஸ்ட்ரிலையும் படிப்போம். பட் இருந்தாலும் இதில் வந்து எந்தெந்த ஊரில் என்னென்ன அகலாய்வு நடந்ததுன்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்பாங்க. சரி, என்னென்ன கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கூட கேட்கலாம். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர். இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் என்ன சொல்லுவாங்க? முதுக்குறவை. ஆப்ஷன் ஏ முதுக்குறவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லாஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார்? கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் வந்து நக்கீரர் வந்து மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார்?
ஆன்சர் 3ஆம் சங்கம் ஆப்ஷன் பி 3ஆம் சங்ககாலராக கருதப்படுகிறார். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான கேள்விப்பா, நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ எனக்கு வந்து சங்க காலத்தை பற்றின ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்துரும். இது வந்து எங்கே இருக்குன்னா ஜிஎஸ்ல வந்து அழகு 6ல் தமிழ் வரலாறு, பண்பாடு, மரபு, ஸோ அந்த டாப்பிக்லேருந்து இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம், தமிழ் இலக்கியங்கள். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸ் ரிவிஷன் பண்ணுறோம். தமிழுமே நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டையும் மாற்றி மாற்றி ஈவனாக படிங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ போட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக தமிழ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டின்னு தனித்தனியாக வந்து வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். சரி, வேணுங்கிறவங்க வந்து டேரெக்டாக வந்து வீடியோ ஓப்பன் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துங்க. ஃபைனல் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தா பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எந்த நோட்ஸ் நம்ம கொடுக்குறோன்னு சொல்லி எவ்வளோ ஆஃபர்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ லிமிட்டட் ஆஃபர் தான். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? தேங்க்யூ.